தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை சிம்மராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். சிம்மராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்மராசி நண்பர்களுக்கு 4ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தையும் 9ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தையும் இயக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனது உச்ச வீடான மகர மனையில் உச்சம் பெறுகின்றார். இந்த கால அமைப்பு சிம்மராசி நண்பர்களுக்கு எது போன்ற ஒரு மாற்றங்களை கொடுக்கும், எது போன்ற ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவா எளிமையா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. என்னுடைய காணொளிகள் அடுத்தடுத்து உடனுக்குடனே உங்களை வந்து அடையும். சிம்மராசி நண்பர்களே, வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் வாழப்போற வாழ்க்கை ரொம்ப முக்கியம் நினைச்சு வாழக்கூடியவங்க தன்னுடைய வாழ்க்கையில யாருக்கும் ஒரு சில தவறுகள் செஞ்சிடக்கூடாது, துரோகங்கள் செஞ்சிடக்கூடாது, நம்ம யாருக்கும் எதிரியா நின்றக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ளவங்க, மன்னிக்கிற குணம் அதிகமா கொண்டவங்க. எல்லாரையுமே நீங்க பார்த்தீங்கன்னா ஈஸியா கடந்து வந்துடுவீங்க. அது எதிரியா இருந்தாலும் சரி, துரோகியா இருந்தாலும் சரி, தனக்கு ஆகாதவனா இருந்தாலும் கூட அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ளவங்க, எதிரியை கூட ஈஸியா மன்னிச்சு விடக்கூடிய ஒரு பக்குவம் உள்ளவங்க. மறக்கும் குணம், மன்னிக்கும் குணம் அரசனுக்கு மட்டுமே உண்டு அப்படிங்கிற மாதிரி சிம்ம ராசி அப்படிங்கிறது அரசன், சிங்கம், ராஜா என்று சொல்கின்றோம். ஆக இந்த ராசியில பிறக்கக்கூடிய அத்துணை குழந்தைகளும் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மன உறுதி, தைரியம், தன்னம்பிக்கை, வேகம், விவேகம், முயற்சி என்று சொல்லக்கூடிய பல காரகத்துவங்களுக்கு ஆளாகக்கூடிய ராசி தான் இந்த சிம்மராசி. ஆனால் கடந்த காலகட்ட வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில எல்லா வகையான ஒரு திறமை நமக்கு இருந்தாலும் கூட நம்ம வாழ்க்கை இன்னைக்கு ஒரு நிலை குலைந்து எல்லாத்தையும் இழந்து எல்லாமே பறி கொடுத்து இன்னைக்கு ஒரு நிர்கதியா வாழ்ந்துட்டு இருக்கிறோமே அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நீங்க பயணப்பட்டு இருக்கீங்களே தவிர எதையுமே இங்க சரி பண்ண முடியல. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே அடுத்தடுத்து தோல்விகள் தான் போய் முடிஞ்சதே தவிர வெற்றிகள் கிடையாது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் நின்றார் தனுசு மனையில். அதை தாண்டி மகர மனைக்கு சத்துரு சனியாக வந்தார். அதை தாண்டி இப்போ 7ஆம் பாவகத்துல கண்டகச்சனியாக இருக்கின்றார். இந்த கால அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு போராட்ட காலமா இருந்தது. அதை தாண்டி தனக்கு நல்லது பண்ணக்கூடிய 5ஆம் பாவகாதிபதி குரு பகவான் ராகுவுடைய பிடியில கடந்த காலகட்டங்களில் 9ஆம் பாவகத்துல இருந்து அந்த 9ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் அடிபட்டது. அதை தாண்டி தன்னால எடுக்கக்கூடிய முயற்சிகளை சரியான முறையில் பலப்படுத்த முடியாம போனதுக்கு காரணம் கேது பகவானுடைய நிலைப்பாடு. கடந்த காலகட்டங்களில் 3ஆம் பாவகத்தில் ஒரு மனிதனை இயங்க வைக்கக்கூடிய இடம் 3ஆம் பாவகம், தன்னுடைய முயற்சிகளை பலப்படுத்தக்கூடிய இடம் 3ஆம் பாவகம். ஆக இந்த கிரக அமைப்புகள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வலியும் ஒரு வருத்தத்தையும் ஒரு பெரிய களங்கத்தையும் உருவாக்கிச்சு தவிர அந்த கௌரவமான வாழ்க்கையை நீங்க வாழ முடியல. நீங்க நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தன்னால முடிஞ்ச வரையும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க. நீங்க யார் யாருக்கெல்லாம் இறங்கி கை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சி கொண்டு வந்தீங்களோ அவங்களே உங்களுக்கு முதுகுல குத்துற சூழ்நிலைகள் உருவாச்சு துரோகிகளா மாறினாங்க, எதிரிகளா மாறினாங்க. இன்னைக்கு நீங்க அவங்கள பத்தி பெருசா கவலைப்படல. எப்பவுமே எதிரிகளை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ல வச்சுக்கவே மாட்டீங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு பார்த்துட்டு போயிட்டு போறாங்க. நம்ம வேலை என்னமோ நம்ம சரியா பார்த்தா போதும், நம்ம உழைக்கிற உழைப்புக்கேற்ற வளர்ச்சி கிடைச்சா போதும், நம்ம திறமைகள் செயல்படுத்தினா போதும்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்க. மற்றவங்களுடைய ஒரு கவனத்தை உங்க பக்கம் திசை திருப்புவீங்களே தவிர மற்றவங்களுடைய பிரச்சனைகளை நீங்க எடுத்து தலையில போட்டுக்கவே மாட்டீங்க. அப்படி இருந்தும் கூட நீங்க எந்த அளவுக்கு ஒதுங்கி போனீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க உண்டு உங்களுடைய குடும்பம் உண்டுன்னு வாழ்ந்தீங்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நீங்க இருக்கீங்களே தவிர சரியான முறையில நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணி கொண்டு வர முடியல. இங்க யாரையுமே எந்த இடத்துல நம்புறது, எந்த இடத்துல நம்ம நம்பாம இருக்கிறதுன்னு முடிவு பண்ண முடியல. எல்லாருமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துரோகிகளா மாறி நமக்கு தொழில் வகையிலையும் பாதிப்பு கொடுத்தாங்க, குடும்ப ரீதியாகவும் ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்குனாங்க, பொருளாதாரத்திலையும் நம்பி வாங்கிட்டு இன்னைக்கு கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வாங்கின பக்கமும் கொடுக்க முடியல, கொடுத்த பக்கம்
பக்கமும் வாங்க முடியல, நம்ம கௌரவத்தை காப்பாற்ற முடியுமான்னு தெரியலையே, நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு எங்க நம்மளுக்கு ஒரு மானபங்கம் வந்துருமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்கு. தன்னுடைய ராசிக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ராஜா மாதிரி வாழக்கூடியவங்க இன்னைக்கு ஒரு கோலையா மாறி நிக்கிறோமோ அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு எல்லாமே தள்ளப்பட்டீங்க. கவலைகள் வேண்டாம். 100% உங்களுடைய சுகஸ்தானாதிபதி பிளஸ் ஒரு பாக்கியஸ்தானாதிபதி பலம் பெறுகின்றார். இந்த நேரத்துல 9ஆம் பாவகத்தில் குரு பகவான் ஓடி போனவனையும் வாழ வைக்கும் 9ஆம் இடத்து குரு அப்படின்னு சொல்ற மாதிரி 9ல குரு இருந்தால் கண்டிப்பா தன்னுடைய பாக்கியங்கள் பலம் பெறும், தன்னுடைய வளர்ச்சிகள் வலிமையாகும், தன்னுடைய முயற்சிகள் வெற்றியில போய் முடியும், தன்னுடைய திறமைகள் மேலோங்கும். ஆக இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கால அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில 2024 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி முதல் 2024 மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரை 39 நாட்கள் உங்களுக்கு முழுமையா கிடைக்குது. இந்த ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில தொழில் ரீதியான வளர்ச்சிகளை கொண்டு வந்துருவீங்க. இதுவரையும் நீங்க என்னென்ன தொழில்ல நீங்க இறங்கி நஷ்டப்பட்டீங்களோ அதே இடத்துல எந்த இடத்துல நீங்க இழந்தீங்களோ அந்த இடத்துல நீங்க உங்களுடைய தொழிலை உங்களுடைய பொருளாதாரத்தை பெரிய லெவல்ல வளர்ச்சி பண்ணக்கூடிய பலம் கிடைக்கும். அதை தாண்டி இந்த தருணத்துல உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய லெவல்ல ஒரு லாபகரமான ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா கடன்களை பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல லாக் ஆகி உட்காந்துருக்கிறீங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் கடன், எல்லாருக்கும் கடன் கொடுத்து உதவி பண்ணவங்க நீங்க. இன்னைக்கு நீங்க வாங்காத இடம் இல்லை, கேட்காத இடம் இல்லை. தன்னுடைய தகுதிக்கு கீழே இருக்கிறவங்கிட்ட எல்லாம் இன்னைக்கு நம்ம கடன் வாங்குற சூழ்நிலைகள் உருவாயிருச்சு. இன்னைக்கு இதனுடைய விளைவு தனக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கு தகுதி இல்லாதவங்கலாம் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நாம் வாழ்ந்த ஒரு வாழ்க்கைக்கு நம்மளுடைய கௌரவத்துக்கு இந்த இழுக்கு தேவைதானா, இதுக்கு மேல இந்த பிரபஞ்சத்துல நம்ம வாழணுமா அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு போனவங்கெல்லாம் பல பேர் உண்டு. கவலைகள் வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைச்சு பார்க்கிற இலக்குக்கு தொழில் ரீதியான வளர்ச்சிகளை கொண்டு வந்துருவீங்க. உங்களுடைய தொழில் அடுத்த கட்டத்துக்கு வளரும். அதை தாண்டி சிம்ம ராசியில பிறந்தவங்க நிறைய பேர் அரசு பணியில் உள்ளவர்கள், அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடியவங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அப்ராட்ல வாழக்கூடியவங்க, ஃபாரின் வாழ்க்கை வெளிநாடு வாழ்க்கை வாழ தகுதியானவர்கள். வெளிநாடு வாழ்க்கையில நிறைய பேர் போய் வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு ஒண்ணுமே இல்லாம கடைசி காலத்துல வெறுங்கையா திரும்பி வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனா சிம்மராசி நண்பர்கள் பொறுத்தவரையும் ஒரு காரியத்துல இறங்கி அதுல கால் பதித்து நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சு போராடிட்டீங்கன்னா அதுல வெற்றியோ தோல்வியோ முழுமையா பார்த்துருவீங்க. நீங்க எந்த இடத்துல இறங்கியும் தோல்வின்னு பின்வாங்கி வரவே மாட்டீங்க. முடிஞ்ச வரையும் முயற்சி பண்ணி பார்த்துடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இலக்கு நோக்கி நீங்க பயணப்படுவீங்க. உங்களுடைய பயணம் அயல்நாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கொண்டு வந்துருவீங்க. இந்த தருணம் உங்களுடைய தொழில் ரீதியான மாற்றங்கள் நிறைய இருக்கும். இதுல நான் சொன்ன மாதிரி அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாறுதலை கொடுக்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா 9ஆம் பாவகாதிபதி பாக்கியாதிபதி பலம் பெறுகின்றார். இவர் உங்களுடைய ராசிக்கு நேரடி பார்வையாக உச்சம் பெற்று பார்க்கின்றார். ஆக இந்த கால அமைப்பு சிம்மராசி நண்பர்களுக்கு பதவி உயர்வுகள், அதே போல பணி உயர்வுகள், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பொருளாதார உயர்வுகள், ஊதிய உயர்வுகள், உங்களுடைய சேலரி இன்க்ரிமெண்ட் இப்போ உறுதியாகும், உங்களுடைய ப்ரமோஷன் இப்போ உறுதியாகும். நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கான ஒரு இடம் மாற்றங்கள், உங்களுடைய பணியிட மாற்றங்கள் அருமையான முறையில் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். இதுல அரசாங்கத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள். அதை தாண்டி அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிகள் கிடைக்குமா அப்படி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த நேரம் உங்களுக்கு அமையும். 3 கிரகங்களுடைய பார்வை உண்டு. குரு பகவான் சிம்மராசியை பார்க்கின்றார், சனி பகவான் சிம்மராசியை பார்க்கின்றார், செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று சிம்மராசியை பார்க்கின்றார். ஆக முக்கூட்டு கிரகங்களுடைய பார்வை இருப்பதன் மூலம் பதவியில் உயர்வு, அரசியல் களத்தில் பெரிய மாற்றம், உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிகள் நிறைய பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். அந்த தலைமைகிட்ட இருந்து ஒரு நல்ல பேர் வரும். உங்களை குற்றவாளியா மாத்தின அந்த சூழ்ச்சியிலிருந்து நீங்க விலகி வருவீங்க. உங்களுடைய துரோகிகளை கலைந்தெடுப்பீங்க. உங்க எதிரிக்கு முன்னாடி நீங்க சாதிச்சு காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும். அதை தாண்டி
திருமண உறவுகள் பலப்படுமா? இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் நிறைய சிம்மராசி நண்பர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. காரணம் என்ன? கண்டகச்சனி. அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடைகள், அதை தாண்டி குடும்ப ரீதியான சிக்கல்கள். இதில் திருமண தடைகள் நீங்கள் எவ்வளவு தகுதியானவங்களா இருந்தாலும் கூட நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல குடும்பத்து மேலே ஒரு நல்ல ஒரு பெயர் இருந்தாலும் கூட வெளியிலிருந்து நம்மளை பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இவங்க வீட்டில் பொண்ணு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க உருவாக்கி வச்சிருவாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் வரையும் போன ஒரு மாங்கல்யம் ஏதோ ஒரு காரணத்திலாம் தடங்களாய் நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி இருக்கும். அதை தாண்டி பொண்ணு அமைஞ்சா பொருத்தம் இல்லை, பொருத்தம் அமைஞ்சா பொண்ணு அமையல, அப்படியக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துரும். திருமண வகையில ஒரு சில தடங்கல்கள் ஏதோ ஒரு வகையில் எல்லாம் கைகூடி வர மாதிரி இருந்தாலும் கூட கடைசி நிமிஷத்தில் பார்த்தா தட்டி கழிச்சுட்டே போயிட்டு இருக்குது. அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த நேரத்தில் உங்களுடைய திருமணங்கள் பலம் பெறும். அதை தாண்டி குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அமையும். நீங்கள் உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா போதும் நினைக்க மாட்டீங்க, ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிட்டா போதும் நினைக்க மாட்டீங்க. அவருடைய தொழில், அந்த குடும்பம், அவங்களுடைய உறவு முறைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்குமா? நம்ம இவங்களை நம்பி நம்ம பொண்ணை கொடுக்குறோம், இல்லை நம்ம பையனுக்கு பொண்ணு எடுக்கிறோம், இந்த குடும்பத்துக்கு நமக்கு காலகாலத்துக்கு உறவு நீடிக்குமா அப்படிங்கிறத தொலைநோக்கு சிந்தனையோட பார்ப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான குடும்பம் நல்ல அருமையான முறையில் அமைஞ்சு உங்களுக்கு நல்ல இணக்கம் உருவாக்கி அருமையான ஒரு இல்லற வாழ்க்கையில் இணையக்கூடிய திருமணம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 39 நாட்கள். அதை தாண்டி 2ஆம் பாவகத்தில் கேது பகவான், அதே போல 8ஆம் பாவகத்தில் ராகு பகவான். மிகப்பெரிய மனக்குழப்பம், இல்லற வாழ்க்கையில நிறைய பேருக்கு விரக்தி. கண்டகச்சனி ஒரு புறம், 2ஆம் பாவகத்தில் கேது ஒரு புறம், 8ஆம் பாவகத்தில் ராகு ஒரு புறம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன பின்னமா ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கி அழகா போயிட்டு இருந்த குடும்பம், பார்க்கறதுக்கு அவ்வளவு அருமையான முறையில் இருந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு அப்படியே கல்லு மேலே போட்ட கண்ணாடி மாரி செதறி போய் கிடக்குது. வார்த்தைகள் சரியா இல்லை. ஒரு அடி அடிச்சா கூட வாங்கிக்கலாங்க, ஆனால் என்னால் வார்த்தைகளை தாங்கிக்க முடியல, ஒரு வார்த்தையிலேயே என்னை குத்தி கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஒரு சில தேவையில்லாத வார்த்தைகள். எவ்வளவு உண்மையா இருந்தாலும் கூட அங்க நம்ம குற்றவாளி அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம். அதே போல ஒரு புரிதல் இல்லை, கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லை. அடுத்தடுத்து பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு இந்த கண்டகச்சனி பிளஸ் 2ஆம் பாவகத்துடைய கேது. கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனமா இருங்க. குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கலை நீங்க அழகா சரி பண்ணி கொண்டு வந்துடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மீண்டும் கொண்டு வந்து அருமையான முறையில் எதிரிக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, குடும்ப ரீதியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இந்த 39 நாள். குரு பகவான் உங்க ராசியை பார்க்கின்றார். கண்டகச்சனியால வரக்கூடிய பிரச்சனைகளும் சரி, கேதுவால வரக்கூடிய ஒரு பாதிப்புகளையும் சரி தாங்கக்கூடிய வலிமையை குரு பகவான் கொடுக்கின்றார், செவ்வாய் பகவானும் கொடுக்கின்றார். அப்போ இந்த 2 கிரகங்களுடைய பலம் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அதை நீங்க ஜெயிச்சு வந்துடுவீங்க. உங்களுடைய நியாயத்தை நீங்க காமிச்சிடுவீங்க. என் மேல தப்பு இல்லை, நான் செஞ்சது சரிதாங்கிறத வந்து நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அதை தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கை பாருங்க டைவர்ஸுங்கிற மாதிரியெல்லாம் கூட போயிருக்கும். அந்த விவாகரத்துக்கு போனவங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு சரியான முறையில் உங்களுடைய குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பம் வந்து விவாகரத்திலேயே முடிஞ்சிருச்சுங்க, இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு மறுதாரமாக அமையுமா, என்னுடைய முதல் வாழ்க்கை தான் இப்படி போயிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நான் 4 பேருக்கு முன்னாடி கண்ணியமா வாழ்ந்து காமிக்கணும், எனக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கணும், என்னுடைய குடும்ப ரீதியில நான் பட்ட ஒரு சில அவமானங்களை நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், அடுத்தது நான் வாழ்ந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மறுமணத்திற்கான ஒரு வாய்ப்பும் இந்த நேரத்தில் அழகான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய 2ஆம் திருமணங்கள் பலப்படும். அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில கல்வியில பலம், உடல் ஆரோக்கியத்திலையும் பலம். இந்த நேரத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஆயுள் ஆரோக்கிய ரீதியா சரி பண்ணி கொண்டு வந்துடுவீங்க. உங்களுடைய உடல் ரீதியா இருந்த ஒரு சில நோய்களும் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு சனி பகவான் உங்க ராசியை பார்க்கின்றார். தேக ஆரோக்கியங்கள் பலப்படும். சிம்மராசி நண்பர்களே, வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட வாழப்போற வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை திசை மாறி போயிருந்தாலும் சரியான திசைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலம் இந்த 39 நாட்கள். இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா,
இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில நமக்கு ஒரு நல்ல நேரம் வருது. அந்த நல்ல நேரம் நமக்கு முழுமையா கிடைக்குமா? அதுக்கு நம்ம ஜாதகத்தை திசா புத்திகள் சரியா இருக்கணும். இந்த கிரகங்கள் நம்ம ஜாதகத்துல வலிமை பொருந்தி இருக்கணும். அதை நீங்க துல்லியமா பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகம் தெளிவா இருக்கும் பட்சத்தில் 100% பலன்கள், இதுல இருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அப்படியே முழுமையா வந்து அடையும். அப்படி ஜாதகத்தை தெளிவா பார்த்து உங்களுடைய அடுத்தடுத்த முடிவுகளை எடுங்க. அப்படி பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கான பலன்களை எளிமையா துல்லியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இனி அடுத்து நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு வழியை நீங்க ஆரம்பிக்கலாம். உங்க வாழ்க்கை 100% நல்ல முறையில் வளர இந்த 39 நாள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சிம்மராசி நண்பர்களே, மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.